இறுதி செய்தியாக இந்தியர்களின் வாழ்நாளும் வருவாயும் உயர்ந்துள்ளது அப்படின்னு நியூ ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கக்கூடிய ஐநா, அந்த ரிப்போர்ட்டுக்கு ஐநா பாராட்டு தெரிவிச்சிருக்கு. இந்த ரிப்போர்ட் எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறதுன்னு பார்க்கும்போது சார், நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்வு, கல்வி, தரமான கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு, தரமான வாழ்க்கை முறை, இதன் அடிப்படையில் தான் இந்த இண்டெக்ஸை அவங்க எவாலுவேட் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் இந்தியர்களுடைய வாழ்வும் அந்த வாழக்கூடிய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இது ரெண்டுமே மாறி இருக்கு, உயர்ந்திருக்கிறது கம்பேரிங் டு ப்ரீவியஸ் இயர்ஸ் அப்படிங்கக்கூடிய ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கு யூஎன் பாராட்டும் தெரிவிச்சிருக்கு. இந்த செய்தியை எப்படி சார் பார்க்குறது? நமது பிரதமர் மோடி அவர்கள் குஜராத்துடைய முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே சில பொருளாதார வல்லுநர்களை கூப்பிட்டு அவர் இதை அவரே சொல்லியிருக்கார். பல இடங்களில் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கார். அதை தான் நானும் திருப்பி சொல்கிறேன். பொருளாதார நிபுணர்கள் பல பேர் போய் கேட்டு, நான் இந்த மாதிரி சிஎம் ஆக போகிறேன், சிஎம்மாக நாளைக்கு பதவி வைக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் சரியான ஆட்சி செய்கிறேன் என்பதற்கான எப்படி ஒரு காரணி, அதாவது ஒரு இண்டிகேட்டர் ஏதாவது ஒன்று கொடுங்க. அப்போ ஒவ்வொருத்தர் சஜஷன் கொடுப்பாங்க இல்லையா? முதல்ல ஒரு சஜஷன் எடுத்துக்கிறார். அவர் ஏதாவது ஒன்று வச்சு ஆரம்பிக்கணும். அவர் முதல்ல என்ன எடுக்கிறாருன்னா, இன்ஃபண்ட் மார்டாலிட்டி ரேட் குறையணும். அதாவது குழந்தைங்க பிறக்கிறாங்க, பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளார அல்ல பிறக்கும்போது பிறந்த சில நாட்கள்லேயே குழந்தைங்க இறந்து போயிடும். அது உலக அளவில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு எத்தனை லட்சம் குழந்தைங்க பிறக்கும்போது எத்தனை பேர் இறக்குறாங்க. நம்ம நாட்டில் அப்படி பார்க்கும்போது ரொம்ப அதிகமான நாட்டில் இருக்குது. அப்போ அந்த இன்ஃபண்ட் மார்டாலிட்டி ரேட் குறைக்கணும் என்ன பண்ணணும்? சுகாதார கட்டமைப்பு வலிமைப்படுத்தப்பட வேண்டும். அதானே? அப்போ தானே இது குறையும். அப்போ இதை சரி செய்வதற்கான முயற்சி என்ன? அப்போ அவர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறார். முதல் வருஷம் இது இந்த அளவுக்கு குறைக்கணும், ரெண்டாவது வருஷம் இப்படி குறையணும். இப்படி தனக்குள்ளார ஒரு இலக்கு நிர்ணயித்து கொண்டு முதல் 5 ஆண்டுகளில் இன்ஃபண்ட் மார்டாலிட்டி ரேட் அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் எந்த அளவுக்கு குறைக்கப்பட்டது, அது குறைக்கப்பட்டதன் காரணமாக இவர் இலக்கு அதுதான் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக எந்த அளவுக்கு சுகாதார மேம்பாடு குஜராத்தில் ஏற்பட்டது என்பதை பற்றி மோடி அவர்களே இன்டர்வியூலையும் பேசியிருக்கார், பல இடத்துல சொல்லியிருக்கார். அதனால் இதன் ரிவர்ஸா நான் சொல்றேன். இப்போ அவர் அந்த இண்டிகேட்டர் காரணியை இலக்கா வைத்துக் கொண்டார். இப்ப மத்திய அரசு செயல்படுத்தப்பட்ட அந்த செயல்களின் காரணமாக இந்த காரணிகள் இண்டிகேட்டர்ஸ் மாறி இருக்கிறது. அதனுடைய ரிவர்ஸ் பார்ட்னு இப்ப நான் சொல்றேன். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயுள் கூடியிருக்கிறது. இன்னொன்று என்ன சொன்னீங்க? வாழ்வாதாரம். அதாவது பொருளாதாரம் ரீதியான ஒரு காரணி, சமூக ரீதியான ஒரு காரணி, இரண்டுமே கூடியிருக்கிறது. இதுதான் இந்த ஐநா சொல்லக்கூடிய அந்த அறிக்கை பாராட்டுதல்ல சொல்லி இருக்கிறார்கள். இது இப்போ எதனால் இப்படி வந்திருக்குன்னு பாருங்க. முதல்ல ஏற்கனவே சொன்னோம், அந்த உள்கட்டமைப்பு வசதிகள், சுகாதார உள்கட்டமைப்பு வசதிகள், பொருளாதார உள்கட்டமைப்பு வசதிகள் எந்த அளவுக்கு நாடு முழுக்க பலப்படுத்தினார். அந்த பெரிய எக்ஸ்பிரஸ்வே ஆகட்டும், ரயில்வே பயணங்கள் ஆகட்டும், வந்தே பாரத், இப்படி ஆரம்பித்து எல்லாம் உள்கட்டமைப்புகள் தான். ஏரோட்ரம் எந்த அளவுக்கு ஏரோட்ரம் இருக்கிறது. பல இடங்களில் எங்கள் ஊர்லாம் சேலத்தில் ஏரோட்ரம் இழுத்து மூடினாங்க. இழுத்து மூடப்பட்ட ஏரோட்டம் திறக்கப்பட்டது. ஏன்னா முதல்ல எதையும் இழுத்து மூடினாங்கன்னா அங்கே விமானமே யாரும் போகவே ஆள் இல்லை. இப்போ ஏரோட்ரம் போகிறதுக்கு ஆள் இருக்கிறது, உதான் திட்டம் மூலமாக. ஆமாம், அப்படி பல புதிய விமான நிலையங்கள் துவக்கப்பட்டன. இப்படி உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் வந்தது, உலகம் முழுக்க உலகமே ஸ்தம்பித்து போய் கிட்டத்தட்ட 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை உலகமே இயங்காமல் நின்று போயிடுச்சு. சீன தொற்று யாரும் இயங்கவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டு மீண்டும் அதிலிருந்து இந்த உலகம் இழுத்து கொண்டு நகரும் போது, மற்றவங்க நகரும் போது நம்ம 4 கால் பாய்ச்சல முன்னே போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஃபார்ச்சுனேட்லி தெய்வத்தினுடைய அனுகூலத்தின் காரணமாக நமக்கு ஒரு நல்ல பிரதம மந்திரியா பிறந்தார் மோடி. வேற யாராவது இருந்தால் ரொம்ப மோசமா போயிருக்கும். அந்த 6 மாதங்கள்ல ஒருத்தர் கூட பட்னி சாவு இதாக ஏற்படாதா என்று ஏங்கி தவித்தவர்கள் நம்ம நாட்டில் பல கட்சிகள் எதிர்பார்த்தன. இதை வச்சு அரசியல் லாபம் கிடைக்குமா என்று சொல்லி பல பத்திரிகைகள் எழுதின. இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர் இறந்து போவாங்க, அது போர்காஸ்ட் போடுறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட பட்னியா இல்லை. அத்தனை பேருக்கும் அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழே இன்னும் அந்த இலவச அத்தனை பேருக்கு வேக்சின் அத்தனை கோடி மக்களுக்கு போய் சென்று சேர்ந்தது. முடிந்த பிறகு பார்த்தோம் சொல்ல பழையபடி நாடு இயங்க ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு இன்னும் பல ஐரோப்பிய நாடுகள் இன்னும் அதில் மீண்டு வரல.
ஆப்பிரிக்க நாடுகள் சொல்லவே வேண்டாம், யூரோப்பிய நாடுகள்லாம் வளர்ந்த நாடுகள்னு சொல்லலாம். அதே இன்னும் மீண்டு வரல, இன்னும் மீண்டும் பழைய நிலைக்கு வரத்துக்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் என்று சொல்கிறார்கள். சைனா எடுத்துக்கொள்ளுங்க, சைனால டீஃப்ளேஷன், விலைவாசி உயரல, விலை அப்படியே இருக்கிறது, விலை சில பொருளை விலை குறைகிறது, ஆனால் அதை வாங்கக்கூடிய திறன் மக்களுக்கு இல்லை, வாங்கக்கூடிய திறன் குறைந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு மோசமான பொருளாதார இது அபாயமான பொருளாதார காரணி. இது அப்படிப்பட்ட நிலையை நோக்கி சைனா போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கு உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் நேஷன் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது எப்படி ஏற்பட்டது சொன்னால், அந்த கடைசி மனிதன் வரைக்கும் இந்த எல்லா கவர்மெண்ட் ஸ்கீம் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இந்த யோசனை எப்படி வந்தது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பிஜேபியினுடைய தாய் என்று பார்த்த பிஜேஎஸ், பாரதிய ஜனசங், அதனுடைய முக்கியமான ஒரு பெரிய அறிஞர் என்று சொன்னால் தீனதயாள் உபாத்யாயா. அவர் சொல்லக்கூடிய, அவர் வந்து ஒரு பெரிய பிலாசபி கொடுத்திருக்கிறார். இப்போ எப்படி உலகத்தில் இன்னைக்கு பார்த்தா 2 வகையான பொருளாதார கொள்கை என்று சொல்கிறார்கள். ஒன்று வந்து கம்யூனிசம், சோசியலிசம் என்று சொல்கிறார்கள், சமத்துவம், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. இன்னொன்று கேபிட்டலிசம், அதாவது மனித உரிமைகள் முக்கியம், யார் வேணா முன்ன வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், அடுத்தவனை அடிச்சுட்டு போகலாம், உனக்கு சாமர்த்தியம் தான் போயா, அவ்வளோதான். இதில் ஈக்குவாலிட்டிலாம் கிடையாது, சாமர்த்தியம் தான் பழிச்சிட்டு போ. இது அமெரிக்கனுடைய கேபிட்டலிசம். இது 2 தான் பொருளாதார கொள்கைகளாக பேசப்படுகின்றன. ஆனால் இதற்கு மாற்றாக நம்முடைய நாட்டினுடைய பாரத நாட்டுக்கு உகந்த ஒரு பொருளாதார கொள்கையை நமது நாட்டு சித்தாந்தங்களின் அடிப்படையில் உருவாக்கி கொடுத்தார். அது பல பேருக்கு தெரியாது. ஆனால் அவசியம் பாஜகவை அதை பிரபலப்படுத்தணும். அதான் நாட்டுக்கு இப்போ சரியான எந்த இசமும் நமக்கு ஒத்து போகாது என்று அவர் கொடுத்திருக்கார். அதில் அவர் சொன்ன பொருளாதார கொள்கையில் ஒரு கொள்கை வந்து அந்தியோதயா, கடைக்கோடி மக்களுக்கும் கடைசியில் இருக்கா இல்லையா அந்த எண்டு, அந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து போய் சேரணும். கடையனும் கடை தேற்றுதல், அது கடையனும் கடை தேற்றக்கூடிய அளவுக்கு நீ திட்டமிட வேண்டும். அப்ப மோடி அரசாங்கம் என்ன பண்ணது, அந்த தீனதயாள்ஜி கொண்டு வந்து அந்த கடையனும் கடை தேற்றக்கூடிய திட்டத்துல ஒவ்வொன்றா செயல்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். முதல்ல இபி, எலக்ட்ரிசிட்டி. ஏன்னா இபின்னு சொன்னா நம்ம ஊருக்கு தெரியும், அதனால இபின்னு சொன்னேன். டிஎன்இபி தானே சொல்கிறோம். இதுவரைக்கும் மின்சாரமே போகாத கடைசி கிராமம் எதுவோ அந்த கிராமத்துக்கு மின்சாரத்தை கொண்டு போவேன். கிராமத்துல எல்லாருக்கும் வந்து கடைசியா இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து விறகு வச்சு அப்படி சமைக்க வேண்டாம், அவங்களுக்கு வந்து உஜ்வலா ஸ்கீம் மூலம் கொண்டு போவேன். இந்த கிராமத்துல கழிப்பறை வசதி இல்லாத கடைக்கோடி கிராமத்துக்கு அந்த பெண்களுக்கு கழிப்பறை கொண்டு போவேன். இதுதான் அந்தியோதயா. அப்ப பிளானிங் டு ரீச் த அன்ரீச்டு, யாரை எதுக்கும் இந்த பலன்கள் போய் சேரவில்லையோ அவர்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதில் இந்த அரசு முனைப்பு காட்டியிருக்கிறது. ஜல் ஜீவன் திட்டமா இருக்கட்டும், எல்லாருக்கும் குடிநீர், ஒவ்வொன்றா செயல்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லோருக்கும் வீடு, அப்ப இருக்க இடம், வீடு, கேஸ், எலக்ட்ரிசிட்டி, இது இந்த மாதிரி எல்லா அடிப்படை குடிநீர், அடிப்படை கட்டமைப்பு முழுக்க அனைவருக்கும் சென்று சேர். இது வந்து இது அடுத்த பேஸ். ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இதெல்லாம் இருந்தாலும் கூட கடைசி மகனே மேலே ஏற்றுவது, இப்படிப்பட்ட வேலைகளையும் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. ஜன்தன் கணக்கு இதெல்லாம். அதே போல பல நம்ம வந்து வெளிப்படையா பார்க்கும்போது நமக்கு பல விஷயம் தெரியாது. சாதாரணமாக சொல்லுவாங்க, நமக்கு வந்து இந்த நம்ம மூச்சு இழுத்து விடுறது நமக்கு தெரியாது. அந்த மூக்கு அடைப்பு வரும்போது தான் மூச்சு இழுத்து விடுறது, அதை சென்ஸே நமக்கு வரும். அதே போல் நமக்கு சகஜமாக இருக்கக்கூடிய பல விஷயம் நமக்கு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு கடந்து போகிறோம். இங்கேருந்து ஒரு பையன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு மேல் படிக்க போயிருக்கான். அவன் எனக்கு என்னப்பா பிரச்சனை ஆஸ்திரேலியான்னு கேட்டேன். நல்ல சுத்தமான குடிநீர் இருக்குது, சுத்தமான காற்று, நல்ல கிளைமேட்டு, எல்லாம் சுத்தமாக இருக்குது, சுத்தமான உணவு, கலப்படமே கிடையாது. சரி, உனக்கு என்னதான் குறை? இன்டர்நெட்டே இல்லை. இங்க இருப்பது போல இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ஆஸ்திரேலியாவில் இல்லை. அந்த பையன் சொல்றான். அப்படி கிடைச்சாலும் அது யானை விலை குதிரை விலை. ஆஸ்திரேலியா ஒரு வளர்ந்த நாடு. நம்ம சர்வசாதாரண 1.5 GB டேட்டா அப்படி 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுறோம். அங்க முடியாது. அப்ப எந்த அளவுக்கு வந்து இன்டர்நெட்ல ஒரு பெரிய புரட்சி சத்தம் போடாமல் நடந்திருக்கு யாருக்குமே தெரியாது. சொல்லிதான் நமக்கே தெரிய வருது. இப்ப எல்லாருக்கும் யூபிஐ டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லையா? இதெல்லாம் நடக்குது. எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் இருக்கின்ற காரணத்தினால யூபிஐ பண்ண முடியுது. இன்டர்நெட்டே இல்லாட்டி எப்படி பண்ண முடியும்? இந்த கேள்விதான் சிதம்பரம் கேட்டார். நீங்க எப்படி யூபிஐங்கிறீங்களா, எப்படி நடத்த முடியும்? நமக்கு இன்டர்நெட் இருக்கா? அவர் கேட்டு முடிச்ச பாருங்க, அடுத்த ஒரு 4 வருஷத்துல
உலகத்திலேயே அதிக யூபிஐ பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய நம்ம நாடு மாறிவிட்டது. ஆகவே நாம் ஒரு நல்ல திசையில் போய்கொண்டிருக்கிறோம். ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் போக வேண்டிய தூரம் தூரம் இருக்கு. ரொம்ப இப்படி நெருங்கிட்டோம் அப்படிலாம் ஒன்னே உற்சாகப்பட முடியாது. ஆனால் சரியான திசையில் நம்முடைய நாடு போய்கொண்டிருக்கின்றது, சரியான வேகத்தில் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே 2047ஆம் ஆண்டு நம்முடைய நாடு 100வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது உலகத்தின் வல்லரசு நாடாக மாறும் என்கின்ற அந்த கனவை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது.